ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஐபி வஸ்னி சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, பச்சை மொச்சை போட்டு காரக்குழம்பு தான் பார்க்க போகிறோம். நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு கறி குழம்பு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பச்சை மொச்சை காரக்குழம்பு. இதேமாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கன்றக்காக ரெசிபி நான் இன்றைக்கி போட்டிருக்கேன். என்னோடய வீடியோஸை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் எப்படி சமைக்கிறேன்னு தெரியும். இந்த சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அப்படின்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பட்டனை கொஞ்சம் கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணும்போது ஆல் என்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆன் த ஸ்பாட்டில் வந்து சேரும். வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம். இதுதான் பச்சை மொச்சை பயிறு. இந்த பச்சை மொச்சை பயிரை உரித்து தான் இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு வைக்க போகிறோம். இது ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான். ஸோ எப்படி பண்ணலாம் அப்படின்றத சொல்லித்தரேன் உங்களுக்கு. நான் எப்படி காய் உரிக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். காயில் நிறைய புழு இருக்கும். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக நம்ம உரிக்கணும். ஒரு 1/2 கிலோ இன்றைக்கி நம்ம எடுத்துருக்கோம் பச்சை மொச்சை. இதை வச்சு உரிச்சு இன்றைக்கி நம்ம காரக்குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். பச்சை மொச்சை மேலே பார்த்திங்கன்னா இந்த காம்பு பகுதி மாதிரி இருக்கும். அதை நீங்கள் பிரிச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக வந்துடும். இதேமாதிரி ஒவ்வொரு காய் பருப்பாக நம்ம எடுத்து போட்டுக்கணும். 2 பக்கம் நம்ம உரிச்சிக்கலாம். மேல் பகுதி உரிச்சிக்கலாம், இந்த பக்கம் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இதேமாதிரி உரிச்சு போடியே நல்லா பருப்பு வரும். புழு அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணி உரிக்கணும். நம்ம எடுத்து வச்சுக்க எல்லா மொச்சை பேர் இதேமாதிரி நம்ம ஒவ்வொரு பருப்பாக நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பச்சை மொச்சை காரக்குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் இவ்வளோ தான். சிம்பிளான முறையில் தான் நம்ம இன்றைக்கி காரக்குழம்பு வைக்க போகிறோம். ஆனால் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்க மொச்சப்பயிரை நம்ம உரித்து வச்சுருக்கோம். அடுத்து ஒரு நெல்லிக்காய் சைஸில் நம்ம ஒரு புளி எடுத்துக்கலாம். தேவையான கருவேப்பிலை, கொத்தமல்லி, 2 தக்காளி நறுக்கி எடுத்துக்கலாம். வீட்டு மிளகாய் தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள், உப்பு தேவையான அளவு, தேங்காய் ஒரு சில்லு எடுத்து நறுக்கி வச்சுருக்கோம் அரைச்சி ஊற்றுறதுக்கு. ஃபஸ்ட் நம்ம மொச்சப்பயிரை குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சுக்கணும். ஏன்னா குழம்பு டேரெக்டாக போட்டால் கொஞ்சம் குக்காக கஷ்டமாக இருக்கும். அதனால் நம்ம விசில் போட்டு நல்லா ஒரு 3 விசில் 2 விசில் கிட்ட வேக வச்சிங்கன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம குழம்பு கூட்டி வைக்கும் போது. ஸோ அதனால் நம்ம எல்லா பருப்பையும் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி உப்பு போட்டு நம்ம குக்கரை மூடி வச்சு நம்ம நல்லா ஒரு 3 விசில் வரைக்கும் நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லா மொச்சப்பயிர் நல்லா வெந்துடும். அதுக்கப்புறம் குழம்பு நம்ம வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். குக்கரை மூடிக்கலாம். ஸ்டவ்வை ஆன் பண்ணி அடுப்பை பற்ற வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சு குக்கரை தூக்கி நம்ம அடுப்பு மேலே வச்சுக்கலாம். 3 விசில் வந்தால் போதும். அதுக்கு மேலே வேணால் பருப்பு குழஞ்சிடும். மூணு விசில் கிட்ட வந்துச்சு. நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். விசில் போகட்டும். அதுக்குள்ளே நம்ம குழம்பு கூட்டி வச்சிடலாம். திரும்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்குவோம். நம்ம ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் குழம்பு கூட்டி வைக்கிற அளவுக்கு. கடாய் நல்லா காயட்டும். காஞ்சக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியணும். பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம 1/2 டீஸ்பூன் நம்ம ஜீரகம் சேர்த்துக்க போகிறோம். ஜீரகம் எதுக்கு போகிறோன்னு நல்லா குழம்பு டேஸ்ட்டு கொடுக்கும் நம்ம போட்டுக்க ஜீரகத்தினால. ஸோ அதனால் ஜீரகம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நறுக்கி எடுத்து வச்சுக்கோம். 2 வெங்காயம் நல்லா பெரிய வெங்காயம் அதை நம்ம சேர்த்து நல்லா அதோடு சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை தேவையான அளவுக்கு சேர்த்துக்கலாம். கரண்டியில் ஃபுல்லாக நல்லா வதக்கி விட்டுக்கணும். வதக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வெங்காயம் வதங்கணும். அதுக்குள்ளே நம்ம வதக்கி விட்டுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம எடுத்து வச்சுக்க தக்காளி சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு வெங்காயம். வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம தக்காளி சேர்க்கணும் எப்போவுமே. ஸோ தக்காளி சேர்த்து நல்லா இதேமாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுருக்க மஞ்சள் பொடி சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன். வீட்டு மிளகாய்த்தூள் எடுத்து வச்சுருக்கோம். தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி. நாங்கள் கொஞ்சம் காரம் அதிகமாக சாப்பிட்றதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே நாங்கள் மிளகாய்த்தூள் போடுவோம். மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கிறதுன்னு என்னோடய சேனல் ரெசிபி கொடுத்துருக்கேன். வீட்டு மிளகாய்த்தூள் பற்றி கொஞ்சம் அதை போய் பார்த்துக்கோங்க. நம்ம வேக வச்சு எடுத்த மொச்சப்பயிறு ஃபுல்லாக நல்லா வெந்துருச்சு. நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மொச்சப்பயிரை அந்த குழம்புல நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுக்க தேங்காய் நல்லா அரைச்சி வச்சுருக்கோம் மிக்சியில் போட்டு. அந்த அரைச்ச தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா தேங்காய் நம்ம போட்டதுக்கும் நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் குழம்போட டேஸ்ட்டு. நம்ம எதாவது வெஜிடபிள்ஸ் சேர்க்கணுனாலும் சேர்த்துக்கலாம். கத்திரிக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி எதாவது வெஜிடபிள்ஸ் வேணால் போட்டுக்கலாம். நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன். ஸோ உங்கள் இஷ்டம் தான் என்ன வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டு காரக்குழம்பு வைக்கலாம். உருளைக்கிழங்கு போட்டு காரக்குழம்பு வச்சுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி வெங்காயத்தில் கொஞ்சம் போட்ட உப்பு இப்போ நம்ம குழம்புக்காக கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கிறோம். உப்பு போட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் குழம்பு நல்லா கொதிக்கணும். வெஜிடபிள்ஸ் நம்ம போட்ட உருளைக்கிழங்கு நல்லா வேகணும். மொச்சப்பயிறு ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நல்லா வேக வச்சுன்னா நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. தட்டு போட்டு நல்லா ஒரு 15 மினிட்ஸ்க்கு நல்லா அடுப்பு நார்மல் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் குழம்பு. நல்லா வேகட்டும் குழம்பு. வெந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அது வரைக்கும் இருக்கட்டும். 15 மினிட்ஸ் கிட்ட ஆகிடுச்சு. நல்லா குழம்பு கொதிச்சிருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா கொதிச்சிருக்கு குழம்பு. நல்லா நம்ம போட்ட மிளகாய்த்தூள் தேங்காய் அரைச்சி ஊற்றுறதுக்கு நல்ல ஃப்ளேவராக இருக்குது. நல்லா ஸ்மெல்லாக இருக்குது.
ஸோ இப்போ நம்ம புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். நம்ம புளி வந்து எப்பவுமே காய் வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம ஊற்றணும். முன்னாடியே ஊற்றினா நமக்கு கொஞ்சம் காய் குக் ஆகாது. ஸோ அதனால் நம்ம இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்ச புளியை நல்லா கை வச்சு நல்லா ஃபில்டர் பண்ணினா அந்த நமக்கு அந்த திப்பி இல்லாமல் உள்ளே போகாது. நல்லா இதையுமே கரைச்சி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி திரும்பவும் தட்டு போட்டு நல்லா கொதிக்க வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நம்ம போட்ட புளிக்கும் நம்ம போட்ட மிளகாய்த்தூள் காரம் தேங்காய் அரைச்சி ஊற்றுனதுக்கும் நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். தட்டு போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் திரும்பி தட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எப்படி கொதிச்சிருக்கு என்னென்னு. நல்லா கொதிச்சிருக்கு குழம்பு. சூப்பராக இருக்குது. நல்லா டேஸ்ட்டும் நல்ல ஸ்மெல்லுமே நல்லாயிருக்கும் இந்த குழம்பு இதேமாதிரி வச்சு சாப்பிட்டிங்கன்னா. ஆல்மோஸ்ட் நம்ம வச்ச குழம்பு முடிஞ்சிடுச்சு. நம்ம லைட்டாக கொத்தமல்லி தழை தூவி இறக்கிட வேண்டியது தான். இல்லை ரைஸுக்கு ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி உங்களுக்கு நான் பச்சை மொச்சை போட்டு காரக்குழம்பு வச்சு நல்ல ஒரு டேஸ்ட்டான ஒரு காரக்குழம்பு செஞ்சு காமிச்சிருக்கேன். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து டேஸ்ட்டு எப்படி இருந்துச்சுன்னு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.